அண்ணாவை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் செல் அப்படின்னு சொல்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவை அவர் ஒருவேளை பார்த்திருந்தாரு அப்படின்னா சினிமால முதல்ல நடி, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வா அப்படின்னு கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். விஜய்க்காக தான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சலாம் அவங்க வந்து ஓட் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் தெரியல, குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியல, இருந்தாலும் குழந்தைங்களுக்காக போட்டேன், என்னோட பேரம் பேத்தி கேட்டுச்சு அதுக்காக போட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நான் போட்டா வந்து விஜய் ஜெயிச்சிருவாரு, அதனால சும்மா போட்டேன், எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சிரும், இல்ல அதிமுக ஜெயிச்சிரும், அதனால விஜய்க்காக சும்மா போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னும் அவருக்கு முன்னாடியே வந்தவர்கள் இருக்காங்க. மாற்றம் சொல்ற அளவுக்கு விஜய் ஒரு மாற்று அரசியல ஒரு முன்னெடுத்து பேசவே இல்லை. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே திமுக திட்டி தான் பேசியிருந்தாரு. இன்னொன்னு அவரோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளா தான் இருந்தது. கிட்டத்தட்ட அத முக்கால்வாசி திமுக சொல்லக்கூடிய அதே தேர்தல் வாக்குறுதிகள், அதிமுக சொன்ன அதே ஒரு கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச அதே நலத்திட்டங்கள் தான் அவர் பேர் மாத்தி தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தாரு. சோ இவர் கோட் பண்ணணும், இவர் வந்து இந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு, அதனால இவர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சு ஓட் பண்ணல. விஜய் பிடிக்கும், அவரோட சினிமா பிடிக்கும், அவரோட படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்காங்க.